ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தார், ஆனால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பழிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று. உன் திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது: ஓகோ, நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும்
உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள். இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீரில்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணற்கூலமும் அவன் கிரியை அக்கினி பொரியும் ஆகி இரண்டும் அவிப்பாரில்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இங்கே இஸ்ரவேல் தேசத்தை சீர்திருத்தும் நோக்கத்தோடு தேவன் அதனை பார்த்து நகைச்சுவையோடு இவ்வாறு கூறுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 மிருகங்களும் மிகவும் அறிவுள்ளவைகள் அல்ல. மாடும் கழுதையும் மிகவும் சாதாரணமான அறிவுடையவைகள்தான். சிலர் மதியீனமான செய்கைகளை செய்யும் பொழுது அவர்களை இந்த மிருகங்களின் பெயரை சொல்லி சிலர் அழைப்பதையும் நாம் பார்த்திருப்போம். இருந்தபோதிலும் தனக்கு உணவு கொடுப்பது யார் என்பதை அறியும் அளவிற்கு அதற்கு அறிவு இருக்கிறது. எஜமான் வந்து மாட்டிற்கு உணவு வைக்கும் பொழுது கழுதைக்கு தேவையானதை கொடுக்கும்போது அது இரை உள்ள இடத்திற்கு சரியாக வந்து உண்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய எஜமான் வந்ததும் அவைகள் இனம் கண்டுகொள்வதை காதை வாலை அசைத்து வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் எஜமான் வந்துவிட்டான், தங்களுக்கு இரை கிடைக்கப் போகிறது என்பதை அவைகள் அறிந்திருக்கின்றன. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனுக்கோ தன்னுடைய எஜமானாகிய தேவனையும் தன்னை போஷித்துக் கொண்டிருக்கிறவர் அவர்தான் என்றும் அறிகிற அறிவில்லாமல் போய்விட்டது. அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை அறிகிற அறிவிற்கு உணர்வில்லை. தேவன் இருக்கிறார் என்று கூட அநேகர் விசுவாசிப்பதில்லை, நம்புவதில்லை. இப்படிப்பட்டவர்களை பார்த்தே தேவன் இவ்விதமாய் விளக்கம் கொடுக்கிறார். ஒரு விசுவாசியின் மகன் அருகில் உள்ள வீட்டிற்கு விருந்திற்கு சென்றான். இவனுடைய வீட்டிலே பெற்றோர் தேவனுக்கு பயந்தவர்களாக நடந்தபடியினாலே இவனும் தேவ பக்தியிலே வளர்க்கப்பட்டவன். இவன் விருந்திற்கு சென்ற வீட்டிலே தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகள் மனம் போன்று ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். உணவு பரிமாறும் வேளை வந்தது. உணவு பரிமாறி முடித்தவுடன் இந்த சிறுவன் ஜெபத்திற்காக தன் தலையை தாழ்த்தினான். ஏனெனில் அவர்கள் வீட்டிலே உணவை சாப்பிடும் முன்னரும் தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்த பிறகே சாப்பிடுவார்கள். எனவே இவன் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு ஆயத்தமானான். ஆனால் ஒருவரும் அந்த வேளையிலே ஜெபிக்கவில்லை. ஜெபத்திற்கு பதிலாக உணவை சாப்பிடும் சத்தமே கேட்டது. எனவே ஏமாற்றத்தோடு அந்த சிறுவன் தலையை உயர்த்தி அவர்களை பார்த்து, நீங்கள் சாப்பிடும் முன் ஜெபிப்பதில்லையா என்றான். அவர்கள் தங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னார்கள். உடனே அந்த சிறுவன் சற்று யோசித்துவிட்டு, நீங்கள் என்னுடைய நாய் போன்றே இருக்கிறீர்கள், அதைப் போலவே சாப்பாடை வைத்தவுடன் சாப்பிட ஆரம்பித்து விடுகிறீர்கள் என்று கூறினான். அவர்களுக்கு வெட்கமும் அவமானமுமாய் போய்விட்டது. இன்றும் அநேகர் இவ்வாறுதான் காணப்படுகிறார்கள். தங்களுடைய அறிவை சரியாக பயன்படுத்தாமல் மிருகங்களைப் போல செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அவ்விதமாகவே தங்கள் அறிவை தேவனுக்கு விரோதமாக செயல்படுத்தியதால் மிருகங்களைப் போல காணப்பட்டார்கள். நம் வாழ்க்கையை சற்றே யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய அறிவை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை தேவனுக்கு நேராக சரியான வழியிலே பயன்படுத்துகிறோமா, அல்லது உலகத்திற்கு நேராக அதை பயன்படுத்துகிறோமா? நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர் அவர்தான் என்பதை விசுவாசிக்கிறோமா? தேவன் கூறுகிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார்.
மிருகங்களிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று அறிவியலில் படித்திருப்போம். ஆனால் அது எந்த அளவிற்கு பொருந்தும்? மனிதன் மிருகங்களைப் போலவே செயல்படுகிறான். ஆனால் இவ்வாறு வேண்டுமானாலும் கூறலாம், சில மிருகங்கள் மனிதனை விட மிகவும் ஞானமாக செயல்படுகிறது. ஆகவே மனிதனிலிருந்துதான் மிருகம் தோன்றியது என்று சொன்னால் பொருந்தும் என நினைக்கிறேன். அவைகள் மனிதனை விட சிறந்த மிருகங்களாக உருவாகியிருக்கின்றன என்று சொல்லலாம். மனிதன் தன் மூளையை பயன்படுத்தாது சிறுமைப்பட்டு போனான். கர்த்தர் இவ்விதமாகவே கூறுவதை நாம் வசனத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்து உணர்த்துகிறார் என்று பார்த்தீர்களா? உலகத்திலே எத்தனையோ ஜாதிகள் இருந்தும் அவர்கள் எல்லாம் வழிதவறி போகிறவர்களாக இருந்தும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தியை தேவன் அனுப்பாமல் யூதா ஜனங்கள் வழிதவறி சென்றபோது அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார். ஏன் தெரியுமா? தேவன் அவர்களை மிகவும் நேசித்தார். எனவே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பியதால் கண்டித்து உணர்த்தினார். எபிரேயர் 12:6 பார்த்தால், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று வசனம் சொல்கிறது. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து நல்வழிப்படுத்தி தன் வழிகளிலே செவ்வையாக கொண்டு செல்ல விரும்புகிறார். அநேகர் இவ்விதமாய் புலம்புகிறது உண்டு. ஐயோ, தேவனை நம்புகிற எனக்குத்தான் பாடுகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது எதற்காக வந்தது என்று யோசித்து பார்த்தார்களானால், அதனால் உண்டாகிற நன்மைகளை நினைத்து பார்த்தார்களானால் நலமாயிருக்கும். தேவன் அவர்கள் மேல் அன்பு கொண்டு கனி கொடுக்க வைப்பதற்காக எப்படி திராட்சை செடியின் கிளைகள் நறுக்கப்படுகிறதோ சுத்திகரிக்கப்படுகிறதோ அவ்வாறே அவர்களையும் அவர் செய்கிறார். இந்த காரியத்தை அவர் அவிசுவாசியின் வாழ்க்கையிலே, இல்லாவிட்டால் தன்னிடம் அன்பு வைத்து நெருங்கி சேராத தேவ பிள்ளைகளிடத்திலே முதலாவது ஆரம்பிக்கிறதில்லை. அவர் தாம் நேசிக்கிற அல்லது தன்னிடத்திலே அதிகம் அன்பு கூறுகிற ஜனங்களிடத்திலேயே இதை முதலாவது செய்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய தவறுகள், மூடத்தனம் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அப்பொழுதே அவர்கள் தேவனிடத்திலே நெருங்கி சேர முடியும். எந்த ஒரு நல்ல தகப்பனும் தன் சொந்த பிள்ளைகளுடைய பாவ நடவடிக்கைகளை கண்டும் அதை மற்றவருடைய பாவம் போன்று கருதி விட்டுவிட மாட்டான். தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் விடப்படுகிற பாவம் தேவனை விட்டு பிரித்துவிடும். நாம் இவ்வாறு தேவனுடைய சிட்சையையும் கடிந்து கொள்ளுதலையும் நம் வாழ்க்கையில காணும் பொழுது அதை அற்பமாக விட்டுவிடக்கூடாது. நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணுகிறோம் என்றால் தேவனையே அற்பமாக எண்ணுகிறோம் என்பது அர்த்தமாகும். 1 பேதுரு 4:17 பாருங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தேவன் தம்முடைய குடும்பத்தாரையே முதலாவது சரி செய்ய செவ்வையான பாதையிலே நடத்தி செல்ல விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உலகத்து மனிதர்களை பாராதிருங்கள். அவர்கள் தேவனை நம்பாமல் இருந்தும் நன்றாயிருக்கிறார்களே என்று சொல்லாதிருங்கள். தேவனுடைய குடும்பமாகிய உங்களை அவர் இன்னும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற்றவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே சில சிட்சைகளை அனுமதித்திருக்கிறார். சிட்சையிலே கர்த்தர் கற்றுத்தரும் பாடங்களை கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டிக்கிறார், சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். அதற்கு அவர்கள் செவி கொடுத்தார்களானால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் அவர்கள் செவி கொடாது போனபடியினாலே தான் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு தேவன் ஒப்புக் கொடுத்தார். நம்மையும் கூட தேவன் அநேக வேளைகளிலே கண்டித்து உணர்த்துகிறார். நாம் அதை இருதயத்திலே உணர்ந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் அது தேவனுடைய கோபத்திற்கு நேராக நம்மை இழுத்துச் சென்றுவிடும். எனவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிய இன்றே நம்மை அர்ப்பணிப்போமா? தேவன் ஒரு தந்தையைப் போல நம்மை உருவாக்கி வளர்த்து ஆதரித்து வருகிறார். அப்படி இருக்கும்போது அந்த மென்மையான தேவ அன்பிற்கு நாம் எவ்விதம் பதில் சொல்லுகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அவர் நம்மை ஆதரிக்காமல் எதிர்த்து வருவாரானால் ஒரு நொடிப்பொழுது கூட நாம் பூமியிலே வசிக்க இயலாது. அவருக்கு கீழ்ப்படிந்து செல்ல வேண்டியது அவசியம். எபிரேயர் 12:9 பாருங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாலே எதிர்த்து நிற்கிறவர்களாகி விடுவோம்.
தேவனை எதிர்ப்பது என்பது ஒருவேளை அவருக்கு எதிராக பேசுவது, தூஷிப்பது, வேதத்தை குறைத்து பேசுவது என்பது மட்டுமல்ல, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதும் அவரை எதிர்ப்பதற்கு இணையானதே. ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தின தேவ சித்தத்திற்கு உடனே கீழ்ப்படியுங்கள். தாமதிப்பதன் மூலம் அவருக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். நீங்கள் தேவனை பற்றி அறியாத வயதிலிருந்தே அவர் உங்களை வளர்த்து ஆதரித்து வருகிறார். அப்படிப்பட்ட அன்பான தேவனுக்கு, அவர் அன்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய இன்றே நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த காலவேளையிலே நீர் எங்களை குறித்து எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காதபடி நீர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது நாங்கள் உணர்ந்து உமக்கு கீழ்ப்படிய தூய ஆவியானவராலே எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களை வழிநடத்தும். உமக்கு கீழ்ப்படுகிறதுனாலே எங்களுக்கு கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்களிலே யாராவது உம்முடைய சிட்சையின் நாட்களை கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை தெளிவாக கேட்கவும், நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா 1 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை பாருங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் என்னுடைய சந்நிதியிலே வரும்போது மிகவும் பக்திமான்களைப் போல வருகிறீர்கள், பலியை செலுத்துகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆனால் அவை எல்லாமே உங்களுக்கு அர்த்தமற்றதாய் போய்விடும் என்று சொல்லுகிறார். தேவன் அவர்களுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டை அவ்வாறு கூறுகிறார். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சியடைந்து விட்டார்கள். இந்த குற்றத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நன்னடத்தையிலே சீரழிவும் அரசியலிலே அழிவும் ஏற்பட்டது. தேவன் அவர்களை தனது நியாயஸ்தலத்திற்கு அழைத்து அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை நிரூபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குற்றவாளி கூண்டிலே நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். தீர்ப்பிற்கு பிறகு வரப்போகிற தண்டனைக்கு காத்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே தேவன் அவர்களுக்கு தீர்ப்பளிக்கலாம். ஆனால் இப்பொழுது அதற்கு தீர்ப்பளிக்காமல் நியாயஸ்தலத்திற்கு வெளியே வைத்து அவர்கள் குற்றத்திற்கு தீர்வை காண தேவன் முயற்சி எடுக்கிறார். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய நியாயஸ்தலத்திற்குள் வர வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் உள்ளே வந்தால் தோற்று போய் தண்டனையை பெறப்போவது நிச்சயம். ஏனென்றால் நியாயாதிபதியாகிய தேவன் சில காரியங்களை அவர்களிடம் கூறப்போகிறார். அவர் அடுத்து வரும் வசனத்திலே கூறப்போகிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு ஆச்சரியத்தை தருகிறதா இருக்கலாம். பாருங்கள், ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சைப் போலாகும். தேவன் யூதா ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள். உங்கள் வழக்கை நியாயஸ்தலத்திற்கு வெளியே வைத்து முடித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5 அதிகாரம் 25 வசனத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்திலே ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்திலே ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து என்று சொல்கிறார். அதாவது, நியாயஸ்தலத்திற்கு கொண்டு போகும் வரை பொறுத்திராதே, அதற்கு முன்னே சரி செய்துவிடு என்று சொல்லுகிறார். இதே காரியத்தையே தேவன் இங்கே வலியுறுத்துகிறார். தேவன் தான் ஒரு ரகசியமான சூத்திரத்தை வைத்திருப்பதாக சொல்கிறார். தேவ சுத்திகரிப்பு மிகச் சிறந்த மருந்து. வலிமை மிக்க அனைத்து நோய் நிவாரணி
தன்னிடம் இருப்பதாக தேவன் சொல்கிறார். அது பாவத்தை வெளியேற்றிவிடும். அது அணுகுண்டு செய்வதற்கான ரகசிய சூத்திரம் போன்றதல்ல, அதைவிடவும் வலியது. நீங்கள் இதை ஏசாயா 53 அதிகாரத்திலே பார்க்கலாம். அங்கே ஒருவர் நமக்காக பாடுபடுகிறவராக, மிகவும் நொறுக்கப்படுகிறவராக, வித்தியாசமாக மரிக்கிறவராக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டவராக காணப்படுகிறதை பார்க்கலாம். ஏனென்றால் நம்முடைய தண்டனையை அவர் ஏற்று செலுத்திவிட்டார். ஆகவே நியாயாதிபதியாகிய தேவன் நமக்கு இரக்கத்தை காட்ட வழிவகை ஏற்பட்டுவிட்டது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை தொடர்ந்து கழுவிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அடிப்படையிலான காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். இதன் அடிப்படையிலே அவர்கள் திரும்புவார்களானால் அவர்கள் தேசம் காக்கப்படும். அவ்வாறு அவர்கள் தங்கள் பாவ வழிகளிலிருந்து திரும்பவில்லை என்றால் தேவன் அவர்களை பாபிலோன் சிறையிருப்பிற்கு ஒப்புக் கொடுப்பார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில சிறந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தேசம் வீழ்ச்சியுற 3 நிலைகள் உண்டு என்று முன்னரே சிந்தித்தோம். முதலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி, இரண்டாவதாக நன்னடத்தையிலே சீரழிவு, இறுதியாக அரசியலிலே வீழ்ச்சி என்று 3 நிலைகளிலே ஒரு தேசம் அழிவை நோக்கி செல்கிறது. இதை உலக வரலாற்றிலே நீங்களும் தெளிவாக பார்க்கலாம். ஆகவே மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்றால் மற்ற அழிவையும் தடுக்க முடியும். எனவே ஒரு தேசத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகளை மனிதனால் தீர்க்க இயலாது. எந்த நாட்டாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க இயலாது. அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுந்திருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவரிடத்திலே திரும்ப வேண்டும். அப்பொழுது தேசத்திலே காணப்படும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். எப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தின் மீது முழு நம்பிக்கையையும் வைத்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களும் கழுவப்படுகின்றன. அதற்கு முன்னர் நாம் மிகவும் கொடிய பாவங்களை ஒருவேளை செய்திருந்தாலும், அக்கிரமம் பெருகி இருந்தாலும் தேவன் அதை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவனால் மன்னிக்க முடியும். தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்று உலகத்திலே ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே திரும்பும் போது நம்மீது அவர் மிகப்பெரிய நுகத்தடியை தூக்கி வைப்பதில்லை. ஏசாயா 1 அதிகாரம் 19 என்ன சொல்லுகிறது? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதாவது தேவன் அவர்களிடம் நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்தாலே இனி உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் மன விருப்பம் கொண்டு என் வழிகளிலே நடக்க ஒத்துக்கொண்டால் போதும், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மீது லகுவான நுகத்தடியையே வைக்கிறார். நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டாலே போதும், அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய விருப்பம்தான் மிகவும் முக்கியமானது. அரைகுறையான விருப்பத்தினாலே ஆண்டவரோடு வாழும் வாழ்க்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நமது விருப்பத்தோடு கூட நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நம்மை முற்றிலும் கழுவி பரிபூரணத்திற்கு நேராக அவர் நம்மை வழிநடத்தி செல்வார். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். நம்முடைய பாவங்கள் மிகுதியானது என்று நாம் ஒருவேளை எண்ணக்கூடும். அநேக முறை நான் பின்வாங்கி போனேனே என்று கூட நீங்கள் யோசிக்கக்கூடும். மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து அதனாலே அக்கிரமம் பெருகி இருக்கலாம். அதன் கரை அதிகமானதாக இருக்கலாம். அநேக முறை அவருடைய அன்பை ருசி பார்த்தும் அவரை நீங்கள் மறுதலித்திருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், உன் பாவம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் பரவாயில்லை, மனம் திரும்பி என்னிடத்திலே வா, அந்த பாவத்தை வெறுத்து என்னிடத்திலே சேரும் விருப்பத்தோட வா, நான் எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்ள விருப்பமுடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் பாவத்தை எல்லாம் விட்ட பிறகு தேவனிடத்திலே வருவேன் என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற நிலைமையிலேயே அப்படியே ஆண்டவரண்டை வாருங்கள். அவரிடத்திலே ஜெபித்து பாவ மன்னிப்பு கேளுங்கள்.
அவர் உங்களை மன்னித்து உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை தருவார். இன்றே அந்த தீர்மானத்திற்குள்ளே கடந்து வருவீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் வழி தப்பி போனவர்கள்தான், பின்வாங்கி போனவர்கள்தான், உம்மை துக்கப்படுத்தியவர்கள்தான். ஆனால் ஆண்டவரே, யார் யார் இப்பொழுது தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை தண்டிக்க வேண்டாம், நான் திருந்தி வருகிறேன், என்னை கண்டிக்க வேண்டாம், என்னை கண்டுகொள்ளும் என்று உம்முடைய பாதத்திலே வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து, பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையை கொடுத்து, மகிழ்ச்சியான, திருப்தியான, பரிபூரணமான வாழ்க்கையை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12. சங்கீதம் 85:12.